ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன கண்டெய்னரில் டேப்லெட் இருந்துச்சு. இது இப்போ எம்டி ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணாமல் மேலேயே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இதில் ரவுண்டாக இருக்கிற பிளாஸ்டிக்கையும் அந்த மூடியை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் கொஞ்சம், பவுட்ரு கொஞ்சம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த கண்டெய்னரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் என்கிட்ட இல்லை, அதனால் டார்க் ப்ளூவையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்கும். நான் ஸ்கை ப்ளூ கலரை பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ப்ரஷோட பேக் சைடு திருப்பி நான் அப்படியே வந்து லவ்னு எழுதிக்கிறேன். நீங்கள் நிறைய கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நேம் கூட எழுதிக்கலாம். இல்லைனா வெல்கம் ஹோம் இல்லை வெல்கம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் மேல் சைடு வந்து நான் வந்து ரெட் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், டபுள் கலராக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்காக என்கிட்ட இருந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸை வச்சு நான் அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் லவ் ஹோம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு என்கிட்ட இருந்து ஃபேர் லைட்டை யூஸ் பண்ணி நான் அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் எல்லா கண்டெய்னருக்கும் ஒரே கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். எல்லா வீட்லையும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி கேண்டில் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வளைச்சி கரெக்டாக அந்த அளவு எடுத்துக்கோங்க. கேண்டில் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட அடிப்பாகத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். நீங்கள் ரோல் பண்ணதில் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டாப்லர் உள்ளே திணிச்சு நீங்கள் அதை அடிச்சுக்கோங்க. கீழே வந்து அடிக்க முடியாது. அப்படி மடக்கி விட்டுட்டு நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அது ஒட்டலை. ஸோ ஃபெவிக் பாண்டு வந்து நான் திருப்பி நான் அப்ளை பண்ணி அது கிச்சன் ஒட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மடைக்கூட்ட பகுதியில் ஃபெவிக் பாண்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ணி காய விட்டு எடுத்துக்கிறேன். பட் இந்த கேண்டில் ஹோல்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ கடைசி வரைக்கும் வந்துச்சுன்னா தீ பற்றிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெயிண்ட் பிரஷோட பேக் சைட் திருப்பி ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம், பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேவரட் பென்னாக இருக்கும், இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பெண்ணை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாய்.